நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நிஃப்டி வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. சேம் நம்ம லைவில் சொன்னோம்லங்க, இந்த 500 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் தான். சேம் இந்த சைடு வேஸ் மார்க்கெட்டோட டாப்புங்க 2500 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த சைடு வேஸ் மார்க்கெட்டோட பாட்டமுக்கு வந்துருங்க. இங்கேருந்து திரும்புறதுக்கு தான் சான்சஸ் அதிகங்க. ஒருவேளைங்க மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திரும்பிச்சுன்னா ஸோ அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க. மார்க்கெட் வந்து திரும்ப சேம் இதே ரெசிஸ்டன்ஸ் தாங்க, அங்கே தான் வந்து நிற்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புல்லிஸில் தான் இருக்குது. இதை நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா ஸோ மண்டே ஓப்பனிங் எப்படி இருக்கணும்னா இந்த ஒரு 600க்கு மேலே ஓப்பன் ஆகலாம்னு நினைக்கிறேங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஃபியூச்சர்ஸ் மேலே தான் போயிருந்துருக்கு. 600க்கு மேலே ஓப்பன் பண்ணிட்டுங்க ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் பையிங் விட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக இறக்கலாங்க. ஸோ இறக்கி திரும்பவும் இந்த 500 டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இங்கிருந்து மறுபடியும் திரும்ப சப்போர்ட் எடுத்துங்க, மார்க்கெட் மேலே அப் சைடு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா ஸோ அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தாங்க மார்க்கெட் இன்னும் ஸ்டில் புல்லிஸில் தாங்க இருக்குது. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த 500 ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வருதுங்களோ ஸோ அப்போ தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல்லிங்க்கு திரும்பணுங்க. ஆல்ரெடி இதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டோட இது லோ 478 இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் எது திரும்ப தான் வாய்ப்பு இருக்குது. திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தாங்க ஆல்ரெடி வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு இங்கே வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிட்டுங்க திரும்ப அப்படியே கீழே கொண்டு வந்திருக்கான். சைட்வேஸ் மார்க்கெட்டோட பாட்டமுக்கு வந்துருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி அதே தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ஓவரால் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57,600 கிட்ட வந்திருக்குங்க. பேங்க் நிஃப்டி இப்போ எக்ஸலண்டான ஒரு சப்போர்ட்டில் தாங்க இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸலண்டான ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. இங்கேருந்து சப்போர்ட் இருந்துச்சுனாங்க ஒரு வேளை திரும்ப மார்க்கெட் வந்து இங்கேருந்து திரும்புறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை இல்லைங்க, இந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்டில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுங்க. திரும்பிச்சுன்னு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுனாங்க ஸோ அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி மந்த்லி கான்ட்ராக்ட் தான், அதுக்கு நிஃப்டி பார்த்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியில் பண்ணிட்டு இருக்கீங்க, வேணா பேங்க் நிஃப்டி திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம வெயிட் பண்ணி வேடிக்கை பார்த்துங்க. கம்முன்னு வேடிக்கை பார்க்கறது நல்லது. திரும்ப நமக்கு என்ன செல்லிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடாது. திரும்ப மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டுங்க, இங்கே இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா திரும்ப கீழே எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் திரும்ப மேலே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே வருங்க. மேலே வந்துட்டு அங்கேருந்து டவுன் சைடுக்கு கொண்டு வருவாங்க. அந்த இடத்துல செல்லிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான். அங்கே தான் நம்ம என்ட்ரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பார்த்துடலாங்க. கோல்டு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக்கில் சொன்னது தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஆல்ரெடி ஹை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 கிட்ட 501 வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும் இந்த இடம் பூராமே உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் தான். இந்த இடம் பூராமே ஸோ டாப்பாக தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான். பாருங்க 4 இடத்துல, அதாவதுங்க மெனி மோர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் பண்ணிச்சுன்னா அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆக சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதுதான் பார்க்கலாம். இந்த டைம் மூமெண்டம் எடுத்துவது இது பிரேக் ஆகுதான் என்னென்னு பார்ப்போம். ஆனால் எனக்கு ரொம்ப சான்சஸ் கம்மிங்கிற மாதிரி தாங்க தெரியுது கோல்டை பொறுத்த வரைக்கும். நம்ம இதான் சொல்லியிருந்தோம். ஸோ ஜஸ்ட் இதுலேயே அதே மாதிரி தாங்க ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப மடிப்புனா அந்த வீக் எண்டுக்குள்ளேயே மேலே கொண்டு வந்துட்டான். ஸோ இனி வந்து என்னென்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து வேலிடாக இருக்காதுங்க. இனி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான், இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தாங்க நடந்துட்டு இருக்கு கோல்டும். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டுங்க திரும்ப உங்களுக்கு திரும்புறப்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க செல்லிங்க்கு. அங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லையா அந்த லெவல் பிரேக் ஆகாம பாருங்க. இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்ஸ் இந்த பாட்டம் வந்துட்டுங்க மார்க்கெட் திரும்பி பாருங்க. ஃப்ரைடே மட்டும் பாருங்க நல்ல ஒரு பையிங் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கன்ஃபர்மேஷன் இல்லைங்க. ஃப்ரைடே தான் நல்ல ஒரு பையிங் வந்திருக்கு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இது சைடு வேஸ் தாங்க. ஸோ இங்கே கீழே வந்துட்டு பையிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சுன்னா ஸோ பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேலே வந்து செல்லிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுங்க. யூஎஸ் ஆயில் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் இன்டெசிஷன் இடத்துல தாங்க இருக்குது. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கு தான் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவலில் வந்துன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுங்க. இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டு. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே வரணுங்க. 75 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா 75க்கு மேலே வந்து செல்லிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான இந்த சப்போர்ட் இருக்குங்க, இந்த சப்போர்ட் இருக்குது, இந்த சப்போர்ட்டுக்கும் கீழேயும் போக மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பை என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. இந்த ஒரு ரேஞ்சுங்க அது பார்த்தீங்கன்னா 60க்கு கீழேங்க, 60க்கு கீழே வந்துட்டு பையிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 75க்கு மேலே வந்துட்டு செல்லிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக தாங்க இருக்கும், வால்டிலிட்டி கொடுத்துட்டு இருப்போம் அப் அண்ட் டவுன்ஸ். ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வால்டிலிட்டி கொடுக்கும். ஸோ மேலே டாப்பில் வச்சு செல் பண்ணுங்கள், இல்லைனா பாட்டமில் வந்து திரும்பிச்சுன்னா பை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட நிஃப்டி மண்டே ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் மேலே தாங்க வச்சு ஓப்பன் ஆகும். இப்போ வரைக்கும் நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பையிங் வந்துருக்கு மேஜரான சப்போர்ட்லேருந்து. எஸ், நம்மளோட நிஃப்டி முடிஞ்சிடறப்ப நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து 600ல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் 670 வந்துருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஹை பார்த்தீங்கன்னா 700 கிட்ட வந்துருக்குங்க. 700 கிட்ட வந்துட்டு மறுபடியும் சின்னதாக ஒரு செல்லிங் வந்து மறுபடியும் இப்போ இருக்குங்க. இது இன்னும் காலையில் 5:30 மணிக்கு 6:30 மணிக்கு ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் டைம் இருக்குது. ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து நம்ம இதில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுனா ஒரு 600 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகலாம்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இருக்கிற வியூ பார்த்தா 600 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகலாம்னு நினைக்கிறேங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு பையிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு மறுபடியும் திரும்ப இந்த 500 டெஸ்ட் பண்ண வரலாங்க. ஸோ வந்துட்டு திரும்பிச்சுன்னா கன்ஃபர்மேஷன் கிடச்சினா நம்ம அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக வெயிட் பண்ணலாங்க, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தாங்க நம்ம இன்னும் பார்ப்போம். நாளைக்கு காலையில் எப்படி ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓப்பன் ஆனதுமே அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ஓகேங்க, தேங்க்யூ.